வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி போரூரில் உள்ள அண்ணா, கருணாநிதி ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நொளம்பூரில் உள்ள தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் கோட்டாட்சியருமான சதீஷ்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயக்குமார் உடன் இருந்தார். மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி வேட்புமனு தாக்கல் செய்தபோது வழக்கறிஞர்கள் எஸ். பாலமுருகன், ஆர். சுரேஷ் பாபு, கே. ராஜா, எஸ். விஷ்ணு மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் கே. வி. திலகர், விடுதலை கட்சி மாவட்ட செயலாளர் தேவ ஞான முதல்வர், தேமுதிக மாவட்ட செயலாளர் எம். சி. பழனி ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் வில்லிவாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் அயப்பாக்கம் ஆமா துரை வீரமணி, மதுரவாயல் வடக்கு பகுதி செயலாளர் நொளம்பூர் வே. ராஜன், பொதுக்குழு உறுப்பினர் எஸ். அருணாச்சலம், மாமன்ற உறுப்பினர்கள் ராமாபுரம் வே. செல்வகுமார், சங்கர் கணேஷ், கே. ராஜு, ஹேமலதா, கணபதி, சாந்தி ராமலிங்கம், ரமணி மாதவன், எம். இ. ஸ்டாலின், செல்வி ரமேஷ், பாரதி, அண்ணா வேலன் மற்றும் வளசரவாக்கம் வே. மதியழகன், வட்டச் செயலாளர்கள் ரமேஷ் ராஜ், நெற்குன்றம் ஆலன், எம். ரூபன், டி. பாலாஜி மற்றும் கலந்து கொண்டனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதிமுக திமுக தான் இருக்கும். இப்போ தாவேகா நாங்கள் தான் இருந்து அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எங்களுக்கு திமுக தான் சொல்கிறாங்க. திமுகவுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, அதிமுக என்று தமிழகத்தில் ஒரு வரலாறு இருக்குது. இன்றைக்கி தாவேகா என்கின்ற ஒரு கட்சி, ஒரு நடிகர் இன்றைக்கு அந்த கட்சியை ஆரம்பித்து 3 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதை எதிர்த்து போராடினார்கள், எதற்காக இன்றைக்கு அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது 3 ஆண்டு காலமும் அவர்கள் எதையுமே செய்யாமல் தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காரு. இது தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. பொதுவாக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என்பது என்றைக்குமே வேண்டாம் முடிவெடுத்து விட்டால் வேண்டாம் தான், வேணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கும் இன்னைக்கு தாவேகாவும் போட்டி கிடையாது, எங்களுக்கும் அதிமுக அணியில் இருக்கிற பிஜேபிக்கும் தான் போட்டி என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போதும், முடிச்சுக்கலாம், போதும். தேங்க்யூ.